அல்லேலூயா. 3 வாலிபர்கள் வேதத்துல நமக்கு நல்லா தெரியும். யாரு? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. 3 வாலிபர்களும் உறுதியாக சொன்னது என்னதான்? கர்த்தர் எங்களை விடுவித்தாலும் எங்களை விடுவிக்காவிட்டாலும் நீங்க நிறுத்தின சிலையை நாங்க வணங்க போறது இல்லை. ஏன்னா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லி உறுதியா நின்றாங்க. அந்த உறுதியான விசுவாசமும் அந்த உறுதியான பக்தி வைராக்கியமும் அந்த உறுதியான தேவனை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையும் அவர்களை எப்படி அசைத்த பொழுதிலும் அவங்க அசைவுக்கு ஒப்பு கொடுக்கல. அவங்க ஜீவன் பெரிதென்று நினைக்கல. அதை விட கர்த்தருக்கு கீழ்ப்படிவதுதான் பெரிது என்று எண்ணினாங்க. தேவ வேதத்துக்குள்ள வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் முக்கியம் என்று கருதினாங்க. அதனால கர்த்தர் அவர்களை அக்கினி சூளைக்குள்ள போடுவதற்கு அனுமதி கொடுத்தார். தூக்கி போடட்டும்னு சொல்லிட்டு அதுல 2 அற்புதம். 1, சத்துருக்களுக்கு அது பயத்தை உருவாக்கினது. 2வது, தேவ பிள்ளைகளுக்கு இருந்த விசுவாசத்தை அது இன்னும் பலப்படுத்த உதவியா இருந்தது. அல்லேலூயா. ஆகையால் அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை தகர்க்கும்படிக்கு எவ்விதமான போராட்டங்களை கண்ணு முன்னாடி பல சோதனை வரும் பொழுது மற்ற ஜனங்கள் வந்து சொல்லுவாங்க, நீங்க என்னைக்கும் ஜெபம் மட்டும் பண்றீங்க, உங்களுக்கு ஒண்ணு நடக்கல இல்லையா, அதனால நாங்க கூப்பிடுற இடத்துக்கு வாங்க, நாங்க சொல்றத கொஞ்சம் செஞ்சு பாருங்க, நாங்க சொல்ற வழியில கொஞ்சம் வந்து பாருங்கன்னு அழைப்பாங்க. பலவிதமான தேவையற்ற உபதேசங்கள் உங்க காதுகளுக்கு நேராக கொண்டு வருவாங்க. தயவு செய்து அதை கேட்டு வழிமாறி போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து கர்த்தருடைய வழிகளில் நிலை நின்று பாருங்கள். கர்த்தர் ஏற்ற நாட்களை உங்களுக்கு சகாயம் செய்வார். அல்லேலூயா.